தென்னிந்தியாவின் வாயில் எனப்படும் சென்னை இப்ப நிறைய டெக் கம்பெனிஸ் வந்து சேர இடமா மாறி இருக்கு. தி எக்கனாமிக் டைம்ஸ் அறிக்கையின்படி கடந்த வருஷம் செப்டம்பர் மாசம் ரூட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் பொருட்கள் உற்பத்தி செய்ய சிஸ்கோ அவங்களோட முதல் இந்தியா ஃபேக்டரிய சென்னையில தொடங்கினாங்க. தாய்வான் லேப்டாப் உற்பத்தி நிறுவனமான MSI அவங்க உற்பத்தி ஆலைய சென்னையில தொடங்க போறதா கடந்த மாசம் தெரிவிச்சிருந்தாங்க என்கிறது பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அறிக்கை. அதே போல டிக்சன் டெக்னாலஜிஸ் 4 முக்கிய நோட் புக் பிராண்ட்ஸுக்கு லேப்டாப் உற்பத்தி செய்ய ஃபேக்டரிய சென்னையில நிறுவ போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறுவனங்கள் சென்னையை உற்பத்தி தளமா தேர்ந்தெடுக்க காரணம் என்ன, எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ரோபோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வலுவான உட்கட்டமைப்பு. தமிழ்நாடு அரசின் நிறுவனமான சிப்காட் தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட தொழில் பூங்காக்களை நிறுவி மேலாண்மை செய்து வருகிறது. இதன் மூலம் புதிதாக அல்லது விரிவாக்கம் செய்ய நினைக்கும் நிறுவனங்களுக்கான வழிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து. சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் மூலம் ஆசிய நாடுகளுடனான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி போக்குவரத்து எளிதாக்கப்பட்டுள்ளது. ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். தமிழகம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கல்லூரிகள் இருப்பதால் தொழில்துறைக்கு தேவையான இண்டஸ்ட்ரி 4.0, AI, IoT மற்றும் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் போன்ற நவீன தொழில்நுட்ப பாடத்திட்டங்கள் மாணவர்களுக்கு வழங்குவதால் உற்பத்தி துறையில் பணிச்சுமையை அவர்களால் எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது. மேலும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சென்னையில் மிக குறைவாக இருக்கிறது. இதை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், AI மற்றும் IoT போன்ற உற்பத்தி திறன் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்களை சென்னை அடாப்ட் செய்து கொள்ள வேண்டும்.